நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல என்னோட ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, ஜாஸ்மின் அவங்க. ஸோ அவங்கள பத்தி நம்ம பார்க்க போறோம். குட் ஈவினிங் ஜாஸ்மின். குட் ஈவினிங் சார். வெல்கம் டு அவர் ஸ்டுடியோ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இன் வெரி ஷார்ட் நோட்டீஸ். ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ் தான் கொடுத்தேன், நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ ஜாஸ்மின் ஃபவுண்டர் ஆஃப் தி டாப் டேலண்ட்ஸ் அண்ட் மாஸ்டர் NLP ப்ராக்டிஷனர். ஸோ அவங்கள பத்தி கேட்போம். எஸ், உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். So first of all, thank you so much for giving me space in this platform of yours. And நீங்க ஏற்கனவே வந்து ஃபவுண்டர்னு சொல்லிட்டீங்க. ஸோ ஃபவுண்டர் ஆஃப் த டாப் டேலண்ட்ஸ். ஸோ டாப் டேலண்ட்ஸ் எதில் ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா ட்ரைனிங் அண்ட் கோச்சிங். அதுக்கப்புறம் மாஸ்டர் NLP ப்ராக்டிஷனர். NLP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். I did NLP with late K. Aravamadam, who is the student of the founder of NLP itself, which is Richard Bandler. ஸோ இது யூஸ்வலாக நான் NLP பற்றி பேசும்போது நான் அவருக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி ஐ மென்ஷன் ஒன் லைன் அபவுட் ஹிம் சார். தேங்க்யூ சார். அண்ட் என்னோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஐ எம் லைக் இன் சென்னை ஃபார் லாங் டைம். ஐ லவ் ட்ரைனிங். ட்ரைனிங் இஸ் மை பேஷன். 2020 COVID when hit us, there were a lot of things which happened for people. One good thing which happened to me was நான் இந்த ட்ரைனிங் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஐடியா வந்து ஜென்ரேட் ஆச்சு. பிகாஸ் பீப்புள் were affected on their mental well-being. ஸோ இருந்த இடத்துல இருந்தே நம்ம எப்படி சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் இந்த டாப் டேலண்ட்ஸ் உருவாச்சு. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். அண்ட் NLPயை நான் வந்து என்னோட ட்ரைனிங் செஷன்ஸ்லையும் கோச்சிங் செஷன்லையும் ஒரு டூலாக யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் ட்ரைனிங் எடுக்கும்போது யார் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட மைண்ட் அஸ் வெல் அஸ் ஸ்கில்ல என்னால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வெரி ப்ரீஃப்லி அபவுட் மீ. அண்ட் நான் இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் லாட் ஆஃப் கார்பரேட் கம்பெனிஸ் in learning and development for almost 18 years. I am also from the background of psychology. என்னோட அதர் சர்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ரேக்கி லெவல் 2 முடிச்சிருக்கிறேன். அதை தவிர BEd and MEd in psychology also have finished. My life's core principle is learning is a never-ending process. So that's what I wanted to tell you about me, sir. Yes. Wow. சூப்பர் ஜாஸ்மின். அதாவது வாழ்க்கையில முக்காவாசி நேரம் படிச்சுட்டே தான் இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 24/7னாக்கா நீங்க 20 hours படிச்சுட்டே இருக்கீங்கன்னா இவ்வளோ படிச்சிருக்கீங்களே. படிக்கிறது பிடிக்கும் சார், அதனால தேங்க்யூ. சூப்பர். சோ இப்போ ஒரு சிம்பிள் क्वेश्चन மட்டும் நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். வாட் டஸ் தி டாப் டேலண்ட்ஸ் டு? சோ டாப் டேலண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு அன்லிமிட்டெட் பொட்டன்ஷியல் இருக்கு எவ்ரி ஹியூமன் பீயிங்க்கு. அந்த பொட்டன்ஷியலை எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படின்றது தான் டாப் டேலண்ட்ஸோட விஷனே. ஸோ நம்மக்கிட்ட ட்ரைனிங் வரவங்களுக்கு யூஸ்வலா பிஹேவியரல் ட்ரைனிங், கஸ்டமர் சர்வீஸ், லீடர்ஷிப் ட்ரைனிங் அண்ட் கோச்சிங், இந்த 4 விஷயமும் டாப் டேலண்ட்ஸ் மூலமா நாங்க செய்யறோம். இதுல ஆடியன்ஸ் கேட்டகரி பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி என்னோட ஆடியன்ஸ் கார்பரேட்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ், ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஐ எம் ஆல்சோ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னால மோட்டிவேஷன் ரிலேட்டடான பீப்புளும் ஜாயின் திஸ் செஷன்ஸ். ஸோ டாப் டேலண்ட்ஸோட மெயின் பிரின்சிபல் என்னன்னு பாத்தீங்கன்னா, we want to educate people to understand நமக்குள்ளே நிறைய பவர் இருக்கு, நம்ம ஆழ் மனசுலயே நிறைய பவர் இருக்கு. பட் நம்ம வெளியே வந்து ஆன்சர் தேடி ஓடுறோம். பட் நம்மளோட பொட்டென்ஷியல், நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டோட பொட்டென்ஷியல் எப்படி நம்ம டேப் பண்ணலாம், நம்ம வாழ்க்கையில் உள்ள எமோஷன்ஸும் சரி, ரிலேஷன்ஷிப்பும் சரி, எப்படி நம்மளே ஹேண்டில் பண்ணலாம், இதை நோக்கி தான் டாப் டேலண்ட்ஸோட விஷன் இருக்கு சார். ஸோ டாப் டேலண்ட்ஸ் பேசிக்கலி டீல்ஸ் வித் ட்ரைனிங், கோச்சிங், இந்த 2 வெர்டிகலும் மெயினா பண்றோம் சார். சூப்பர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. வாட் இஸ் யுவர் பொட்டன்ஷியல் அப்படின்றது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து how does NLP help people? எஸ். ஸோ NLP வந்து ஒரு பவர்ஃபுல்லான டூலு. இட் இஸ் ஃப்ரம் த பேக்ரவுண்ட் ஆஃப் சைக்காலஜி. அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். எப்படி வந்து கம்ப்யூட்டரை நம்ம ப்ரோக்ராம் பண்ணி அது ஒரு பர்டிகுலர் வேலை செய்ய வைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளோட பிரெயின்ல நியூரான்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் இட்ஸ் ரீசன் ஃபார் ஆல் ஆர் ப்ரோக்ராமிங், ஹேபிட் ஃபார்மேஷன் எல்லாம். ஸோ நியூரோ லிங்குவிஸ்டிக்னா வேர்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள நம்ம என்ன வார்த்தை பேசிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம அப்செட்டா இருக்கும்போது நம்மளே அறியாம ரொம்ப டிமோட்டிவேட்டடா நமக்குள்ளே பேசிக்குவோம். அதை செல்ஃப் டாக்னு சொல்லுவாங்க, இல்ல இன்னர் வாய்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்ப ஜாஸ்மின் இங்க இருந்தா ஜாஸ்மின் அப்செட்டா இருக்கும்போது உள்ள மனசுக்குள்ள இருந்து இன்னொரு ஜாஸ்மின் பேசிட்டு இருப்பாங்க. ஐயோ என்னது ஒழுங்காவே ஒர்க் ஆகல, ஸோ இது கரெக்டா ஒர்க் ஆகாது போல. ஸோ இது வந்து நெகட்டிவ் செல்ஃப் டாக். இந்த மாதிரி நமக்குள்ளேயே நம்ம பேசிட்டு இருக்கும்போது போக போக நம்மளோட அவுட்கம் இன் லைஃபும் பாத்தீங்கன்னா நெகட்டிவா தான் நடக்கும். ஸோ NLP என்ன பண்ணுதுன்னா இந்த செல்ஃப் டாக்கை பாசிட்டிவா ப்ரோக்ராம் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். பிளஸ் ஏதாவது ஒரு ஹேபிட் நியூவா நம்ம ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் நம்ம நியூ இயர் வரப்போது நிறைய மக்கள் லாஸ்ட் இயர் நியூ இயர் வச்சு கோலியே திரும்ப செட்டில் பண்ணிருக்காங்க பிகாஸ் தே வர் நாட் ஏபிள் டு அச்சீவ். ஸோ இந்த மாதிரி கோல்ஸையும் எப்படி நம்ம அக்வயர் பண்ணலாம் அப்படின்றதுக்கும் NLP யூஸ் ஆகுது சார். சூப்பர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த எனக்கே நிறைய வாட்டி வந்து நான் பேசிட்டு இருப்பேன், இப்போ இன்டர்வியூ எடுக்கும்போது என் மைண்ட் வேற எங்கேயாவது பேசிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க அட்ரஸ் பண்ணிருக்கீங்க, வெரி நைஸ். ஸோ உங்களோட ஆடியன்ஸ்லாம் யாரு ஜென்ரலா? who all your audience? ஸோ ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினென்ட்லி ஆண்டர்பிரினர்ஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ். எதனாலன்னா ஒரு ஆண்டர்பிரினர் வந்து ஒரு சொசைட்டிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அவங்க ஒரு பிஸ்னஸ் மூலமா சொசைட்டிக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ வென் தே ஹாவ் டு ஹேண்டில் அ லாட் ஆஃப் பீப்புள், நம்ம ஹேண்டில் பண்றது கூட கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணிடலாம். ஆனால் மற்ற மக்களை நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு வந்து ரொம்ப பொறுமை வேணும். ஸோ அதனால என்னோட மெயின் செக்மெண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஸ். நான் BNI அப்படின்னு ஒரு ஃபோரம்லயும் மெம்பரா இருக்கேன், விச் இஸ் பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங் இன்டர்நேஷனல்ஸ். ஸோ ஐ நோ ஹவு த லைஃப் ஆஃப் ஆண்டர்பிரினர் ஒர்க்ஸ். தெர் ஆர் டைம்ஸ் இட் வில் பி லைக் ஒரு ECG கிராஃப் மாதிரி தான், திடீர்னு மேலே போகும், திடீர்னு ரொம்ப கீழே போகும். ஸோ அந்த மாதிரி உள்ள ஆடியன்ஸ் மெயினாக என்னோட கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி ஆஃப் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிஸ். ஸோ கார்பரேட் கம்பெனிஸ்க்கு கிளாஸ் ரூம் ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல ஐ கோ தேர், அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், அதுக்கேற்ற மாதிரி டாபிக்ஸ் ரெடி பண்ணி அதை டெலிவர் பண்ணி இம்பாக்ட்ஃபுல்லா ஐ வில் கிரியேட் ட்ரைனிங் செஷன்ஸ். நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். நான் படிச்ச டைம்லலாம் ஒரு சின்ன விஷயம் வந்து எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரிஞ்சிருக்காது. பிகாஸ் ஐ வாஸ் ரேஸ்ட் வித்வுட் மை டேட். ஐ லாஸ்ட் மை டேட் when I was in 7th standard. பட் அதெல்லாம் கடந்து இவ்வளவு தூரம் வந்துட்டேன். ஆனா இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு நோ சொன்னாலே அதையே அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிகர் பாயிண்ட்ஸா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்க்கு மெயினா பாத்தீங்கன்னா ஹவு டு ஹேண்டில் எமோஷன்ஸ், மெமரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ், எக்ஸாம் ஸ்ட்ரெஸ், 10th and 12th எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் ஆர் செமஸ்டர் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு செக்மெண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோட்டிவேஷனல் டாக். ஐ லவ் ஸ்பீக்கிங் இன் ஃபோரம்ஸ் லைக் திஸ். ஸோ இன்ஸ்டால ரீசெண்டாக யுக்டோன்னு ஒரு HR அகாடமி, தே இன்டர்வியூட் மீ மேக் ஹர் வின் விமன் ஆண்டர்பிரினர் சீரீஸ். ஸோ அது மூலமா தான் லைக் இன்னும் உங்ககிட்டயும் நான் இப்போ பேசிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 4th வெர்டிக்கல். ஸோ மோஸ்ட்லி என்னோட ஆடியன்ஸ் ஆண்டர்பிரினர்ஸ், கார்பரேட் கம்பெனிஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் சார். சூப்பர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ எல்லாம் வந்து நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. ஒரு அப்பா அம்மா ஒரே ஒரு குழந்தை இருக்காங்க. இப்போ நான் வளரும் போதெல்லாம் வந்து எனக்கு 3 அக்கா இருக்காங்க. ஸோ சிப்ளிங்ஸ் இருக்கும்போது அடிச்சு பிடிச்சி பண்ணும்போது யாராவது நோ சொன்னா கூட வந்து நமக்கு பெருசா தெரியாது. இப்போ இவங்க சிங்கிளா வளர்றாங்கல்ல, அவங்களால ரிஜெக்ஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அதான் ஒரு சிச்சுவேஷன். இப்போ பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகுது, பட் அவங்களை ப்ராப்பரா எஜுகேட் பண்ற நிலைமையில உங்களை மாதிரி டேலண்டட் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் நீங்க வாட் கைண்ட் ஆஃப் இம்பாக்ட்ஸ் கிரியேட்டட் சோ ஃபார், அது கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா சார். நான் ரீசெண்டா ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல ஒரு 400+ ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நான் அட்ரஸ் பண்ணேன். ஐ ஸ்போக் ஆன் த டாபிக் எம்ப்ரேஸ் த சேஞ்ச். ஏன்னா கிளாஸ் 12th முடிச்சுட்டு இந்த பசங்க வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்த உடனே நமக்கு மெச்சூரிட்டி எதிர்பார்க்கவே முடியாது. பிகாஸ் நான் அவங்கள கிளாஸ் 13 தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் கிளாஸ் 12 முடிச்சுட்டு ஸ்கூல் லைஃப்ல இருந்து புதுசா ஒரு காலேஜ் லைஃப்க்கு வராங்க. ஒரு டிரான்சிஷன், ஒரு பெரிய சேஞ்ச் வாழ்க்கையில. ஏன்னா எத்தனையோ வருஷம் ஸ்கூல் செட்டப்லேயே படிச்சுட்டாங்க, அதே டீச்சர்ஸ், அதே வந்து ஃப்ரெண்ட்ஸு. பட் திடீர்னு அவங்க ஒரு காலேஜ் அப்படின்னு மூவ் ஆகும்போது அவங்க கிளாஸ் 13ல தான் இருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்ம அவங்கள ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த மாற்றத்தை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டாபிக்ல நான் 1 hour பேசினேன். அதுக்கப்புறம் இமீடியட்டா நாங்கள் ஃபீட்பேக்கும் எடுத்தோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன விஷயம் என்னன்னா, மேம் நீங்க சொல்லிக் கொடுத்த டெக்னிக் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இது வந்து ஒரு சின்ன டெக்னிக்கா இருந்தா கூட எனக்கு வந்து ரொம்ப அது இம்பாக்ட்ஃபுல்லா தெரிஞ்சுது. நான் ரிலீஜியஸா ஃபாலோ பண்ண போறேன். இந்த சேஞ்சை நான் வந்து சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்குவேன். நான் இதை குறித்து கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீட்பேக் கொடுத்திருந்தாங்க. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசென்ட் இம்பாக்ட் விச் ஐ கிரியேட்டட் சார். சூப்பர் சூப்பர். ஸோ வாட் இஸ் யுவர் ஜென்ரலா ஆஸ்க்? இப்போ நீங்க வந்து சில்ட்ரன்ஸ்க்கு எடுத்திருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய சொல்றீங்க. இப்போ நம்ம ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு வாட் கைண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் யூ ஆர் லுக்கிங், இல்லை வாட் இஸ் யுவர் ஸ்பெசிஃபிக் ஆஸ்க்? ஓகே சார், தட்ஸ் a வெரி குட் கொஸ்டின். ஸோ என்னோட ஸ்பெசிஃபிக் ஆஸ்க் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் நமக்கு ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் நிறைய இருக்கு. லைக் நீங்கள் ஒரு விஷயம் AI படிக்கணும், இல்லைன்னா நீங்கள் ஒரு டூல் படிக்கணும், ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம், நிறைய சப்போர்ட் இருக்கு. பட் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு உள்ள ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல் பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின். இட் கீப்ஸ் எவால்விங். பட் இந்த பிரெயினுக்கு ஒரு யூசர் மேனுவல் இருக்கா அப்படின்னா இல்லை. நமக்கு இந்த காம்ப்ளிகேட்டட் அண்ட் பவர்ஃபுல் பிரெயினை ஹேண்டில் பண்ற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில மீதி எல்லா விஷயமும் நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம்.
ஸோ இந்த விஷயத்துல தான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். மேனேஜிங் ரிலேஷன்ஷிப்ஸ், மேனேஜிங் யுவர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி, அண்ட் ஹவு டு யூ எமோஷனலி இன்க்ரீஸ் யுவர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் யுவர் செல்ஃப் டு அச்சீவ் கோல்ஸ் அண்ட் அச்சீவ் சக்சஸ் இன் யுவர் பிஸ்னஸ். இந்த மாதிரி இடங்கள்ல தான் நான் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ ஆண்டர்பிரினர்ஸ், கார்பரேட் கம்பெனிஸ், educational institutions and individuals who want to win in your life and tap your potential, true potential, you would be my ask. சூப்பர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குல்ல, ஸோ ஒரு சின்ன சொல்யூஷன் அப்படி வேணும்னாக்கா, இப்போ நம்ம வந்து ஒரு தேவையில்லாம ஒரு சில டைம்ல வந்து டென்ஷன் ஆகும். ஸோ டென்ஷன் ஆகி ஒரு 1 hour கழிச்சு பார்த்தோம்னா ஏன்டா இந்த டென்ஷன் ஆகணும், இது ஒரு டென்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்பாட்ல வந்து எப்படி நம்மள ரிலாக்ஸ் பண்றது, ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியுமா? இப்போ எனக்கே வந்து ஒரு ஷார்ட் டெம்பர் வச்சுங்களேன், நான் வந்து இந்த இன்டர்வியூ மூலியமா ஒரு விஷயத்தை டேக் அவே பண்ணிக்கணும்னா, இப்போ எனக்கு டக்குன்னு கோவம் வரும்போது நீங்க நிறைய விஷயம் பார்த்தனால சம்டைம்ஸ் ரியலைஸ் பண்றோம். ஸோ சில பேரால ரியலைஸே பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கு நீங்க ஒரு ஷார்ட்டா ஒரு கிறிஸ்பா அவங்களுக்கு ஒரு ட்ரிப்ஸ் சொல்லி கொடுங்க, ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி. பிகாஸ் எவ்ரிபடி நோஸ் என்ன ஆகும், ஆனா அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் இருக்கும்ல, அது ஒரு சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ 2 விதமா எடுத்துக்கலாம். ஒன்னு வந்து இவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கு, அவங்க எமோஷனலி இப்படி அப்செட் ஆறாங்க அப்படின்ட்டு, இந்த ட்ரிகர் ஆகுது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இருக்குது, அவங்களுக்கு ஒரு டிப்ஸும். இந்த அவேர்னஸே இல்ல, தான் ட்ரிகர் ஆறதே அவங்களுக்கு தெரியல, ஓ நானா இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி மத்தவங்க ஃபீட்பேக் கொடுக்கும்போது கேட்கறாங்க, அவங்களுக்கு ஒரு டிப்ஸும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு அவேர்னஸ் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா, நம்மளோட பிரீத்திங் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக். நமக்கு நல்ல ஒரு கோவம் வரும்போது சிம்பிளா நம்ம வந்து இந்த பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் பண்ணோம்னா ஆக்சிஜன் வில் கோ இன் அண்ட் ஆப்வியஸ்லி யுவர் பிரெயின் ரெக்வயர்ஸ் ஆக்சிஜன், நம்ம ரிலாக்ஸ் ஆயிடுவோம். இல்ல பிரீத்திங்லாம் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வராது அப்படின்னா, நீங்க இப்போ உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க எழும்பி நிக்கலாம், எழும்பி நின்னீங்கன்னா உட்கார்ந்துடலாம். இது என்ன ஆகும்னா உங்களோட பிசிக்கல் ஸ்டேட்டை நீங்க மாத்துறீங்க. இந்த பிசிக்கல் ஸ்டேட்டை நீங்க மாத்தும் போது பிரெயின்ல வந்து ஒரு ஒர்க் நடக்குது, அது எக்ஸிஸ்டிங் தாட் ப்ராசஸை பிரேக் பண்ணிரும். ஸோ அதனால நீங்க நியூட்ரலா ஃபீல் பண்ணுவீங்க, அந்த பழைய எமோஷன் இருக்காது உங்களுக்கு. ஸோ இது அவேர்னஸ் உள்ளவங்களுக்கு. அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒருத்தர் நம்மளை அப்சர்வ் பண்ணி நம்மளோட வெல்விஷர் சொல்றாங்க, ஓ நீ இப்படி ரியாக்ட் பண்ணிட்ட, அது என்ன ஹர்ட் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இஃப் யூ ரியலி வேல்யூ தட் பர்சன், பே அட்டென்ஷன் டு தட் ஃபீட்பேக். ஃபர்ஸ்ட் இது இப்படி நடந்திருக்குது, நம்மளால உணர முடியல, ஆனா இவங்க எனக்கு நல்லதுதான் நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு அக்செப்டன்ஸ்குள்ள வந்து அந்த வார்த்தையை கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 2 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. சோ அருமையா சொன்னீங்க ஜாஸ்மின். எப்படின்னா கோவம் வரப்போகுது அப்படின்னு ரியலைஸ் பண்ணோம்னா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணாக்கா அட்லீஸ்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இல்ல உட்கார்ந்தாங்கன்னா ஏஞ்சி இருந்தா போதும், ஏஞ்சி நின்று இருந்தாங்கன்னா உட்கார்ந்தா போதும். சோ இது வந்து ஒரு அடாப்டபிளான ஒரு சொல்யூஷனா எனக்கு தெரியுது. மத்த வாட்டி கோவம் வரும்போது நல்ல பெருமூச்சு எடுத்து விட்டு ரிலாக்ஸ் ஆகலாம். So, thank you so much, Jasmine. Very wonderful. உங்ககிட்ட பேசுனதுல டைம் போறதே தெரியல. லாட் ஆஃப் இன்சைட்ஸ் கொடுத்துருக்கீங்க, அது எனக்கே நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து அடுத்த வாட்டி ஒரு பெரிய ஈவென்ட்ல வந்து உங்களை வந்து மீட் பண்ணலாம். So thank you so much for your wonderful support. Very very kind of you. Thank you, Jasmine. Thank you. Thank you so much for this contribution which you are doing to the society by highlighting people like me, sir. Thank you for the chance. Thank you very much, sir.